அன்பானவருக்கு இனிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ பாருங்க நம்ம ஜிடி ப்ரோவில் வித்ட்ரா போடுறது எப்படி அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக பார்த்தாங்க ஜிடி ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் போட முடியும். திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் போட்டுக்கலாம். சனி ஞாயிறு நம்ம வித்ட்ரா போட முடியாது, லீவுங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 கீழே போட முடியாது, ரூ. 500 தான் நம்ம வித்ட்ரா போட முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், பேலன்ஸ் வந்து $19,009.98 இருக்குது. நாம் இதில் $9,000 வித்ட்ரா போட போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, டாப்பில் பாருங்கள், லெஃப்ட்டில் 3 கோடு டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி அப்படியே கீழே வர்றீங்க, வரிசையாக வர்றீங்க. அப்புறம் வரிசையாக நியூஸு, டெபாசிட் ஃபண்டு, மெயில்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்தது வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள். வித்ட்ரால் ரிக்வெஸ்ட்டை டச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஏற்கனவே நான் போட்டதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் ஆகிருக்கிறது, அதுதான் இருக்கிற விஷயம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு நிமிஷங்க, இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே போட்ட வித்ட்ராலாம் அக்செப்ட் ஆகிருக்குது. நம்ம இடையில சைனர் ஒன் டைம் போட்டு பார்த்தேன், அது ரிஜெக்ட்னு காமிக்க பார்த்தீங்கன்னா அந்த சைனர் போட்டு எடுத்துக்காது அப்படிக்காக மாடலுக்காக வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நேற்று வந்து 27/10 ஓகேங்களா, 27/10/2025 $4,230 வித்ட்ரா போட்டுக்கிறது. அது அக்செப்ட்னு வந்தாச்சு. இது வந்து டோட்டல் வித்ட்ரா ஹிஸ்ட்ரி. இப்போ நான் புதுசாக வித்ட்ரா போடும்போது மேலே இருக்கிற ப்ளஸ் இருக்குது பாருங்கள், மேலே ரைட் சைடில் பாருங்கள், வித்ட்ரா ரிக்வெஸ்ட் பக்கத்தால் இந்த ப்ளஸ்னு வார்த்தையை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுது, உங்கள் ஐடி நம்பரு, பேர் காமிக்கும், அப்புறம் மெயின் பிரான்ச் காமிக்கும், கீழே அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் முதல் சொன்ன பார்த்தீங்கன்னா $19,009 இருக்குது. நாம் இப்போ இங்கே $9,000 வித்ட்ரா போடுறோம். ஓகேங்களா? $9,000 அப்படின்னு எழுதி போட்டாச்சு. செகண்ட் பாஸ்வேர்டுன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி கொடுத்தும்போது கொடுத்துச்சில்லைங்க, செகண்ட் பாஸ், இந்த இடத்துல செகண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கப்புறம் கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் இடத்துல நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுக்கிறேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க பாருங்கள். என்னுடைய பேர், நேம் வந்து நேம் போட்டாச்சு, அப்புறம் எந்த பேங்க் அப்படிங்கிறது போட்டாச்சு, அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு, அது கரண்ட் அக்கௌண்ட்டு என்னங்கிறது அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள் ஐஎஃப்எஸ் கோடு, அதுக்கப்புறம் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் யூபிஐ ஐடி. கம்பல்சரி யூபிஐ ஐடி நிச்சயமாக போடணுங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் வரை இதை முதல்ல டைப் அடித்து ஒரு மெசேஜில் சேவ் பண்ணி வச்சுங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் பாஸ்வேர்டு போட போகிறோம். இப்போ பாருங்கள், செகண்ட் பாஸ்வேர்டு போட்டாச்சு. செகண்ட் பாஸ்வேர்டு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கீழே பாருங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பெண்டிங் வந்துச்சு பாருங்கள். ஓகே, ஒருவேளை செகண்ட் பாஸ்வேர்டு தப்பாக இருந்து இல்லை பேலன்ஸ் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் காமிக்காது, ரிஜெக்ட்னு காமிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பெண்டிங் காமிச்சிருச்சு. இது அதிகபட்சம் அவங்க சொல்கிற டைம் 6 மணி நேரம் டைம் சொல்கிறாங்க, 6 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் வந்துடுதுங்க, எப்படி போகிறோம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே நம்ம அமௌண்ட்டு பேங்க் எடுக்க ரிசீவ் ஆகிடுது. இதுதான் நம்ம ஜிடி ப்ரோவில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.